This sermon, God Keeps His Word, was delivered on Sunday morning, April 7th, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரண்ணாம் அவர்களால் 1957 வருடம் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா இண்டியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரண்ணாம் ஜெபக்கூடாரத்தில் God Keeps His Word, தேவன் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறார் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Now, just in the way of a little speaking, my throat, as it says, hasn't been cleared yet exactly, and I'm still a little tired, but I rested this week, kept away from even the phone and everything, so I could get a few days of rest. இப்பொழுது கொஞ்சமாக பேசுகின்ற விதத்திலும் என்னுடைய தொண்டை நான் கூறினது போன்று இன்னும் சரியாகவில்லை. இருந்தாலும் சரியாக நான் இன்னும் சிறிது களைப்பாகவே இருக்கிறேன். ஆனால் நான் இளைப்பாறினேன். இந்த வாரம் தொலைபேசி மற்றும் ஒவ்வொரு காரியங்களிலிருந்தும் கூட விலகித்தான் இருந்தேன். அதனால் எனக்கு ஓய்வான ஒரு சில நாட்கள் கிடைக்கக்கூடும். And then this coming week I want to rest up a little if I can, and then get ready for the little revival. பின்னர் இந்த வருகின்ற வாரம் என்னால் கூடுமானால் நான் சிறிது இளைப்பாற விரும்புகிறேன். அதன் பிறகு சிறிய எழுப்புதலுக்காக ஆயத்தமாக போகிறேன். Then I go to Canada, and from Canada back to Indianapolis, from Indianapolis then to Chicago, and from Chicago that's the Christian Businessman International Convention. அதன் பிறகு நான் கனடாவுக்கு போகிறேன். கனடாவிலிருந்து திரும்ப இண்டியானா போலிஸுக்கு போகிறேன். இண்டியானா போலிஸிலிருந்து பின்னர் சிகாகோவுக்கு போகிறேன். சிகாகோவிலிருந்து அதாவது கிறிஸ்தவ வியாபார புருஷர்களின் அகில உலக சிறப்பு கூட்டங்களுக்கு போகிறேன். And they got me booked. Now you pray for me, and we're especially doing this revival that God will direct me a complete worldwide tour to be start in June and come back in November or July rather. அவர்கள் என்னை முன்னரே ஏற்பாடு செய்து விட்டனர். இப்பொழுது விசேஷமாக இந்த எழுப்புதலின் போது தேவனை நடத்தும்படியாக நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள். ஒரு முழு உலக சுற்றுப்பயணம் ஜூன் மாதத்தில் துவங்கி நவம்பரில் திரும்பி வருவது. இன்னும் சரியாக கூறினால் இல்லை, ஜூலை மாதம். And that's to go into Europe, Asia, all down through the islands, the seas, and come back to for the west coast. Leave the east, go plumb around the world, come back to the west coast. Such a needy time. அது ஐரோப்பாவிற்கும் ஆசியாவிற்கும் எல்லா தீவுகளிலும் மற்றும் சமுத்திரங்களினூடாக வந்து மேற்கு கரை வழியாக போகிறதாக இருக்கிறது. கிழக்கை விட்டுவிட்டு நேராக உலகத்தை சுற்றி போய் மேற்கு கரைக்கு திரும்பி வருதல் அத்தகைய ஒரு தேவையான நேரம். And now there's something kind of checks me a little. I don't know whether it's something in the road or what. I don't know, but you pray for me and God will surely work it out right. Amen. இப்பொழுது ஏதோ விதமான காரியம் அங்கே என்னை சிறிது எச்சரிக்கிறது. அது ஏதோ வீதியில் இருக்கிறதோ அல்லது என்ன என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள். தேவன் நிச்சயமாக அதை சரியான விதமாய் கிரியையில் கொண்டு வருவார். Now I got two places in the scripture that I have chosen this morning to read because of this, that the people are coming to be prayed for. This is just a little time to pray for the sick and the needy. Now I'd just like to teach a little on the word. இப்பொழுது வேத வார்த்தையில் நான் 2 இடங்களை தேடி பெற்றேன். அதை இன்று காலையில் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்டுள்ளேன். இதன் காரணமாக ஜனங்கள் வருகிறார்கள். அவர்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக வருகிறார்கள். வியாதிஸ்தர்க்கும் தேவையுள்ளவர்களுக்கும் ஜெபிப்பதற்கான சரியான ஒரு சிறிய நேரமாக இது இருக்கிறது. நான் வார்த்தையின் பேரில் சற்று போதிக்க விரும்புகிறேன். Then maybe the Lord willing tonight might not only teach but preach a little from the word. பின்னர் ஒரு கால் கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிரவு போதிப்பது மட்டுமல்லாமல் வார்த்தையிலிருந்து சிறிது பிரசங்கிப்பேன். Now I'm going to read from two places, and that's over in the Old Testament, both of them. One in Numbers 13th chapter and the 30th verse, and the others in Joshua the 1st chapter and the 9th verse. இப்பொழுது நான் 2 இடங்களிலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். அவைகள் இரண்டுமே பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. ஒன்று எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இன்னொன்று யோசுவாவில் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருக்கிறது.
And Caleb stilled the people before Moses and said, "Let us go up at once and possess it, for we are well able to overcome it." அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். And then over in Joshua, the 9th verse of the first chapter, பின்னர் யோசுவாவில் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், "Have not I commanded thee, be strong and of a good courage, be not afraid, neither be thou dismayed, for the Lord thy God is with thee wheresoever thou goest." நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். And may the Lord add his blessings to his word. I just love the word. And if I would say for a subject this morning, I want to find the context in here, a text called God Keeps His Word. கர்த்தர் அவருடைய வார்த்தைக்கு அவருடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. நான் வார்த்தையை அப்படியே நேசிக்கிறேன். இந்த காலையில் நான் ஒரு ஆதாரப்பொருளாய் கூறுவதானால், தேவன் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார் என்று அழைக்கின்ற ஒரு மூல பாடத்தை இங்கே இந்த சூழ்நிலைக்கு பொருத்தமாய் கண்டறியும்படி எடுக்க நான் விரும்புகிறேன். Now, if we could just dwell on that for weeks, hold a year's revival and still be just as fresh at the end as it was at the beginning of that subject of God keeps His word. இப்பொழுது அதன் பேரிலேயே வாரங்களாக நாம் அப்படியே தரித்திருக்க கூடும். தேவன் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார் என்கிற பொருளில் ஒரு வருடத்தினுடைய எழுப்புதலை நடத்தவும், இன்னமும் அப்படியே அது ஆரம்பத்தில் இருந்தது போன்றே முடிவிலேயும் புத்தம் புதிதாக இருக்கும்படி தரித்திருக்க கூடும். There's one thing that God cannot do. Did you ever think of it? There is one thing that God cannot do. That's fail. He can do everything but fail, but He cannot fail. தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுதான். அதை குறித்து நீங்கள் எப்பொழுதாவது யோசித்ததுண்டா? தேவனால் செய்ய முடியாத காரியம் அங்கே ஒன்றுதான் உண்டு. அது தவறிப்போவது. தவறிப்போவதை தவிர அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆனால் அவரால் தவறி போக முடியாது. So if our most holy confidence is built this morning upon that wonderful one who can do anything there is to be done except fail, how much confidence should we have in His eternal word? Amen. எனவே இந்த காலையில் நம்முடைய மிக பரிசுத்த நம்பிக்கையானது அந்த அற்புதமான ஒருவர் மேல் செய்யப்பட வேண்டிய எந்த காரியத்தையும் தவறி போகாமல் செய்கிற அவர் மேல் கட்டப்பட்டால் அவருடைய நித்தியமான வார்த்தையில் நாம் எவ்வளவு நம்பிக்கையா இருக்க வேண்டும். My heart has been stirred in the last year after I have looked across the nations and seen the things heap up the way they are and the little isms arising. தேசங்களிலூடாக நான் நோக்கி பார்த்த பின்னர் காரியங்கள் குவிக்கப்பட்டதையும் அவைகள் இருக்கின்ற விதத்தையும் சிறிய தனி கொள்கைகள் எழும்புகிறதை கண்டு கடந்த வருடத்தில் என்னுடைய இருதயம் கிளர்ச்சி அடைந்தது. It well brings to my memory what's wrote there in that cornerstone on that morning when we dedicated or laid the cornerstone, when the Lord woke me up not knowing what visions was in those days. அந்த காலையன்று நாம் பிரதிஷ்டை செய்த போது இல்லை, மூலைக்கல்லை நாட்டின போது அங்கே அந்த மூலைக்கல்லில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அது நன்றாக என்னுடைய ஞாபகத்திற்கு கொண்டு வருகிறது. அந்த நாட்களில் தரிசனங்கள் என்றால் என்னவென்று அறியாதிருந்த போது கர்த்தர் என்னை எழுப்பினார். I'm looking at the chimney on top of the house 5 feet or more from where I was sitting when the vision taken place 23 years ago in 1933. Be about 24 years ago, I suppose. I'm looking at the chimney right now. 23 வருடங்களுக்கு முன்னர் 1933 தரிசனம் எனக்கு உண்டான போது நான் உட்கார்ந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து 5 அடி அல்லது அதிகமான உயரத்தில் இருந்த வீட்டின் உச்சியில் இருந்த புகைப்போக்கியையே நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். சுமார் 24 வருடங்களுக்கு முன்பு இருக்கும் என நான் நினைக்கிறேன். சரியாக இப்பொழுது நான் அந்த புகைப்போக்கியை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். It was long before I was ever married. I was single and home. We were just building this church.
And was laying the cornerstone that morning when the Lord gave me the vision. எனக்கு திருமணம் ஆவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பாக அது இருந்தது. நான் வீட்டில் தனிமையாயிருந்தேன். நாங்கள் சரியாக இந்த சபையை கட்டிக் கொண்டிருந்தோம். கர்த்தர் எனக்கு அந்த தரிசனத்தை கொடுத்த போது அந்த காலையில் நாங்கள் மூளைக்கல்லை நாட்டிக் கொண்டிருந்தோம். And I woke up and looked out the window and it was along in June and the honeysuckles or the buds are blooming. நான் விழித்தெழுந்து ஜன்னலின் வழியாக வெளியே நோக்கி பார்த்தேன். அது முழுவதுமே ஜூன் மாதத்தில் இருந்தது. அழகிய மஞ்சள் நிற மலர்களுடைய தழுவும் கொடிகளாய் இல்லை, மொட்டுகள் மலர்ந்து கொண்டிருந்ததாய் இருந்தது. And there looked like I went walking out or something and I saw the Lord Jesus and saw my tabernacle and he pronounced to me that this was not my tabernacle and got me out of the sky. அங்கே நான் நடந்து கொண்டிருப்பது அல்லது ஏதோ காரியம் போன்று காணப்பட்டது. நான் கர்த்தராகிய இயேசுவை கண்டேன். என்னுடைய ஜெபக்கூடாரத்தை கண்டேன். அவர் என்னிடத்தில் அறிவித்துக் கூறினது என்னவென்றால், இது என்னுடைய ஜெபக்கூடாரம் அல்ல என்று என்னை ஆகாயத்துக்கு அடியில் கொண்டு சென்றார். Many of you know the vision because it's wrote and published in I believe the 4th or 5th edition of nearly 100,000 books has went in 17 different languages. And just watch how that has come to pass word by word. Just did never fail. உங்களில் அநேகருக்கு அந்த தரிசனம் தெரியும். ஏனென்றால் அது எழுதப்பட்டு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நான் நினைக்கிறேன் 4வது அல்லது 5வது பதிப்பு என்று. சுமார் 1,00,000 புத்தகங்கள் 17 வித்தியாசமான மொழிகளில் அனுப்பப்பட்டிருக்கிறது. வார்த்தைக்கு வார்த்தை அது எப்படியாய் நிறைவேறினது என்று கவனியுங்கள். சரியாக ஒருபொழுதும் தவறி போகவில்லை. How that we come together in a lovely little group of people and how the Lord did bless us and then from place to place but finally into the evangelistic fields and over the world now. How it's gone. எப்படியாய் நாம் ஒரு அழகான சிறு கூட்ட ஜனங்களாய் ஒன்று கூடி வந்தோம். கர்த்தர் எப்படியாய் நம்மை ஆசீர்வதித்தார். பின்னர் இடத்திலிருந்து இடத்திற்கும், ஆனால் முடிவிலே சுவிசேஷ செயற்களத்தில் இப்பொழுது உலகம் முழுவதுமாக எப்படியாய் சென்றிருக்கிறது. And how the time has come that there would be these things has happened. How that the world would heat up teachers with itching ears and the truth would be rejected and would be turned to fables. எப்படியாய் அந்த நேரம் வந்திருக்கிறது. அவைகள் சம்பவித்திருக்கிற இந்த காரியங்களாய் இருந்தன. எப்படியாய் உலகம் போதகர்களையும் செவித்திறவு உள்ளவர்களையும் தங்களுக்கு குவித்துக் கொண்டு சத்தியத்தை புறக்கணித்து தள்ளி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போவார்கள். And then that how that he said preach the word, stay on the word, and if anything I've tried to do is stay on God's eternal word. Amen. பின்னர் எப்படியாய் அவர் வார்த்தையை பிரசங்கியுங்கள், வார்த்தையின் மேல் தரித்திருங்கள் என்று கூறினார். நான் ஏதாவது காரியத்தை செய்ய முயற்சித்தால் தேவனுடைய நித்தியமான வார்த்தையின் மேல் நிற்பதாகவே இருக்கிறது. We're living in the closing hours of this world's dispensation. I don't see how that anyone could look, just take a look at the newspapers or turn on the radio and not repent. I can't see it. இந்த உலகத்தினுடைய யுகத்தின் முடிவான நேரத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். யார் வேண்டுமானாலும் தினசரி பத்திரிகை எடுத்து பார்த்துவிட்டு அல்லது வானொலியில் கேட்டுவிட்டு எப்படி மனம் திரும்பாதிருக்கிறார்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. How that we're just at the eve of some great something that's fixing to happen. Even nature shows it. The world is becoming nervous. சம்பவிக்க காத்துக் கொண்டிருக்கின்ற ஏதோ மகத்தான காரியத்தின் சாயங்கால வேளையில் நாம் எப்படியா இருக்கிறோம்? இயற்கையும் கூட அதை காட்டுகிறது. உலகமானது அஞ்சி நடுங்கிக் கொண்டு வருகிறது. It's bursting forth its volcanics and it's having a nervous prostration. The great earthquakes are shaking and splitting the roads and fearful sights of flying saucers and missiles that they can hurl through the earth and destroy and annihilate a nation in 5 minutes. அதனுடைய அக்கினி குழம்புகளை அது வெளித்தள்ளிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய பயங்கரமான பலவீனத்தை உடையதாக இருக்கிறது. மகத்தான பூமி எதிர்ச்சிகள் அசைத்துக் கொண்டும் வீதிகளை பிளந்து கொண்டும் இருக்கின்றன. பயங்கரமான காட்சிகளான பறக்கும் தட்டுகளும் பூமியினூடாக அவர்கள் ஏவக்கூடிய ஏவுகணைகள் அழிக்கவும் 5 நிமிடங்களில் ஒரு தேசத்தை நிர்மூலமாக்குவதாகவும் இருக்கின்றன. We're at the end time. Amen.
Something's taken. There's no way to stop it. There's not a way. There's only one way out of it. And that's up. நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். ஏதோ காரியம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த ஏதும் வழி கிடையாது. அங்கே ஒரு வழியும் இல்லை. அதிலிருந்து வெளிவேற ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது மேலே செல்வதுதான். There's no way of trying to hide. There's no hiding place but one. ஒளிந்து கொள்ள முயற்சிப்பதற்கு அங்கே ஏதும் வழியே இல்லை. ஒன்றை தவிர அங்கே மறைவிடமே கிடையாது. As little girls used to sing here when I was just a boy preacher, they used to sing, "There's no hiding place down here. I went to the rocks to hide my face, but the rocks cried out, there's no hiding place down here." சிறு பெண்கள் வழக்கமாக இங்கே பாடுவது போன்று நான் சரியாக ஒரு பிரசங்கிக்கின்ற பையனாய் இருந்த பொழுது அவர்கள் இந்த விதமாய் பாடுவார்கள். இங்கே கீழே மறைவிடம் ஏதும் இல்லை. என் முகத்தை மறைத்துக் கொள்ள நான் பாறைகள் அண்டை சென்றேன். ஆனால் அந்த பாறைகள் சத்தமிட்டன. இங்கே கீழே மறைவிடம் ஏதும் இல்லை. But there is a hiding place. The name of the Lord is a mighty tower. The righteous run into it and are safe. Amen. How glad we are to have this hiding place at the end time. ஆனால் அங்கே ஒரு மறைவிடம் உண்டு. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள்ளாக ஓடி சுகமாயிருப்பான். கடைசி நேரத்தில் இந்த மறைவிடம் இருப்பதற்காக நாம் எவ்வளவு சந்தோஷமாய் இருக்க வேண்டும். And as we look around and see these great signs of moving and this coming revival, if God willing, I want to go all the way into Genesis and bring out those great striking points that we're at the end. We're here. நாம் சுற்றிலுமாய் பார்த்து இந்த மகத்தான அடையாளங்களின் ஒரு அசைவையும் இந்த வந்து கொண்டிருக்கிற எழுப்புதலையும் காண்கையில் கர்த்தருக்கு சித்தமானால் எல்லா விதத்திலும் ஆதியாகமத்திற்குள்ளாக சென்று நாம் முடிவிலே இருக்கிறோம், நாம் இங்கே இருக்கிறோம் என்று அந்த முறைப்பான செய்தி கூறுகளை வெளிக்கொண்டு வர நான் விரும்புகிறேன். I believe that this existing generation is on the earth right now that will see the coming of the Lord Jesus. இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைமுறையானது சரியாக இப்பொழுது பூமியின் மேல் இருக்கிறது. அது கர்த்தராகிய இயேசுவின் வருகையை காணும். I'm 48. I may not see it. I don't know. It may come tomorrow. But I believe that there's some here that will see the coming of the just one, the ending of the time. எனக்கு 48 வயதாகிறது. நான் அதை காணாமல் இருக்கலாம். எனக்கு தெரியாது. அது ஒரு கால் நாளைக்கு வரலாம். ஆனால் இங்கே சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் காலத்தின் முடிவையும் அந்த நீதியான ஒருவரின் வருகையையும் காண்பார்கள் என்று நான் நம்புகிறேன். And I believe that most all of us, especially that's in this church this morning, will never die with old age until we see one of the most horriblest things happen that's ever happened to people. That's going to happen right here in this nation. It's this truth. மிகவும் பயங்கரமான சம்பவங்களில் ஒன்றை நாம் காணும் மட்டும் இதுவரை எந்த ஒரு ஜனத்திற்கும் சம்பவித்திராதது அது இந்த தேசத்தில் சரியாக இங்கே சம்பவிக்க போகிறது. அதை காணாமல் நம்மில் அநேக பெருவாரியானவர்கள் இந்த காலையில் விசேஷமாக இந்த சபையில் இருக்கின்றவர்கள் வயது சென்றவர்களாய் ஒருபோதும் அறியார்கள் என்று நான் நம்புகிறேன். அது உண்மையாக இருக்கிறது. Brother, we've waited past the borders of mercy until there is nothing left but judgment. Amen. But the righteous will not have to be punished with the unrighteous. சகோதரனே, இரக்கத்தின் எல்லைகளை நாம் கடினப்பட்டு கடந்து அங்கே நியாய தீர்ப்பே அல்லாமல் வேறொன்றும் விடப்பட்டிராத நிலைமை விட்டும் வந்துவிட்டோம். ஆனால் நீதிமான் அநியாயக்காரரோடு தண்டிக்கப்படவே மாட்டான். God will come and Jesus will redeem his church and we'll go up in the air to meet him. And it'll be far beyond any bombs or any troubles. And we'll be protected during that time. தேவன் வருவார். இயேசுவானவர் அவருடைய சபையை மீட்டுக் கொள்ளுவார். நாம் அவரை சந்திக்கும்படியாக ஆகாயத்தில் உயரே செல்வோம். அது எந்த குண்டுகளுக்கும் அல்லது எந்த தொல்லைகளுக்கும் எட்டாத தொலைவிடத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் நாம் பாதுகாக்கப்படுவோம். So children, back to your God quickly. Don't tangle with the world for anything. Stay out of this modern world. Stay out of these modern theologies. Just look to the Lamb of God. Read your Bible and pray all the time. எனவே பிள்ளைகளே, உடனடியாக உங்களுடைய தேவனிடத்தில் திரும்பி வாருங்கள்.
எந்த காரியத்திற்காகவும் உலகத்தோடு சிக்கிக்கொள்ள வேண்டாம். இந்த நவீன உலகத்திற்கு வெளியே தரித்திருங்கள். இந்த நவீன வேத சாஸ்திரங்களிலிருந்து புறம்பே விலகியிருங்கள். வெறுமன தேவ ஆட்டுக்குட்டியை நோக்கி பாருங்கள். எல்லா நேரத்திலும் உங்களுடைய வேதத்தை வாசியுங்கள், ஜெபம் செய்யுங்கள். Don't be weary, be rejoicing, happy, for the redemption of the church is drawing nigh, when we shall see him who died for us. சோர்ந்து போகாதிருங்கள், களிகூர்ந்து கொண்டு சந்தோஷமாயிருங்கள். ஏனென்றால் சபையின் மீட்பானது மிகவும் சமீபமாயிருக்கிறது. அப்பொழுது நமக்காக மரித்த அவரை நாம் காண்போம். Our text is a setting to kind of coincide with the age today. To begin with, the first scripture I was reading in Numbers, it was speaking of a people that had been called out from a great mighty nation that was near and had received their judgment. நம்முடைய மூல பாடம் இன்றைய காலத்தோடு ஒத்துப்போகிற விதமாக அமைந்திருக்கிறது. துவக்கமாக முதல் வேத வாக்கியம் நான் எண்ணாகமத்தில் வாசித்துக் கொண்டிருந்தேன். அருகாமையில் இருக்கின்ற ஒரு மகத்தான வல்லமையுள்ள தேசத்திலிருந்து அழைக்கப்பட்ட ஜனங்களை குறித்தும் பெற்றிருந்ததான அவர்களுடைய நியாய தீர்ப்பையும் அது பேசிக் கொண்டிருந்தது. I want you to understand that sin will not go unpunished, regardless if it's in a nation or a church or a home or an individual. Sin must be dealt with on the basis of judgment. No other way. அது ஒரு தேசத்தில் இருந்தாலும் அல்லது ஒரு சபையில் இருந்தாலும் அல்லது ஒரு வீட்டில் இருந்தாலும் அல்லது ஒரு தனிப்பட்ட நபராயிருந்தாலும் என்னவாயிருந்தாலும் பாவம் தண்டிக்காமல் விடப்படாது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பாவமானது நியாய தீர்ப்பின் அடிப்படையிலேயே இடைபட வேண்டும். வேறு ஏதும் வழியே இல்லை. It cannot be atoned. Say, I've done wrong, now I'll do good. That won't work. You cannot make reconciliations yourself because reconciliations has already been made. It's a confession that you're wrong and then come and straighten up. அது பரிகரிக்கப்பட முடியாது. உதாரணமாக, நான் தவறு செய்தேன், இப்பொழுது நான் நல்லது செய்வேன். அது கிரியை செய்யாது. உங்களுடைய ஒப்புரவாகுதலை நீங்களே செய்ய முடியாது. ஏனென்றால் ஒப்புரவாகுதல் ஏற்கனவே செய்யப்பட்டாயிற்று. நீங்கள் தவறாக இருக்கிறீர்கள் என்பதற்கு அது ஒரு அறிக்கையாக இருக்கிறது. பின்னர் வந்து சரிபடுத்திக் கொள்ளுங்கள். So sin must be dealt with. And God always deals with sin by judgment. That's why our Lord died the death that he did on Calvary, is because that sin was such a horrible thing that judgment of sin was placed on him, that those who desire might go free through believing on him and accepting him as their sin barrier. எனவே பாவம் கண்டிக்கப்பட வேண்டும். தேவன் எப்பொழுதும் பாவத்தோடு நியாய தீர்ப்பை கொண்டு எப்பொழுதும் இடைபடுகிறார். அதன் காரணமாகத்தான் அவருக்கு ஏற்பட்ட மரணத்தின்படியாய் நம்முடைய கர்த்தர் கல்வாரியின் மேல் மரித்தார். அதாவது பாவமானது அவ்வளவு ஒரு பயங்கரமான காரியமாக இருந்த காரணத்தினால்தான், அதாவது அதை வாஞ்சிக்கிறவர்கள் அவர் மேல் விசுவாசம் கொள்வதன் மூலமாயும் அவரை அவர்களுடைய பாவத்தடையாக ஏற்றுக்கொள்வதன் மூலம் விடுதலையாகி போகும்படியாக அந்த பாவத்தின் நியாய தீர்ப்பானது அவர் மேல் பொருத்தப்பட்டது. Not how good we could be, but how we believe and accept him. And when we accept him, he comes into our heart, and that's where the good part is. It's not on what we could do, it's on what he has done and what he has done for us. நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருக்கக்கூடும் என்பதல்ல, ஆனால் நாம் அவரை எப்படி விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை பொறுத்தது. நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்முடைய இருதயத்திற்குள் வருகிறார். அங்கேதான் அந்த நல்ல பகுதி இருக்கிறது. நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதன் பேரில் அல்ல, அது அவர் என்ன செய்திருக்கிறார், அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதன் பேரில் தான் இருக்கிறது. There's where he was wounded for our transgressions and bruised for our iniquities. And the chastisement of our peace was upon him, and with his stripes we were healed. அங்கேதான் உள்ளது. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். Now these people had been down in Egypt some 400 years, and we're all acquainted
with the great going down of the children of Israel, and how that down there God had turned them over to the Egyptians, and they had mistreated them because God's word said that they would do that. இப்பொழுது இந்த ஜனங்கள் எகிப்திலே சுமார் 400 வருடங்கள் இருந்தனர். இஸ்ரவேல் ஜனங்களின் மகத்தான பயணத்தை குறித்தும் எப்படியாய் அவர்களை அங்கே தேவன் எகிப்தினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் நாம் மிகவும் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவர்களை தவறாக நடத்தினார்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அவர்கள் அதை செய்வார்கள் என்று கூறியிருந்தது. Now, God promised Abraham 400 years that his people would sojourn in a strange land. And when the time of the promise drew nigh, God has everything ready to meet. இப்பொழுது ஒரு அந்நிய தேசத்திலே அவருடைய ஜனங்கள் 400 வருடங்களாக சஞ்சரிப்பார்கள் என்று தேவன் ஆபிரகாமுக்கு வாக்களித்திருந்தார். வாக்குத்தத்தத்தின் நேரமானது நெருங்கிய பொழுது சந்திக்கும்படியாக தேவன் எல்லா காரியங்களையும் ஆயத்தமாக வைத்திருந்தார். Oh, I just love that. When I think of that, just at the crucial time, He's not 1 minute late. Amen. He's always just on time. Amen. If we can just be like that. நான் அதை குறித்து யோசிக்கும் போது நான் அதை அப்படியே நேசிக்கிறேன். சரியான கடும் சோதனை நேரம். அவர் ஒரு நிமிடத்தையும் தாமதப்படுத்துகிறதில்லை. அவர் எப்பொழுதுமே சரியான நேரத்தில் இருக்கிறார். நாம் மட்டும் அதை போன்று இருப்போமானால், we try to push the thing. We try to make it our time. But we can never do that. God makes it on His time. We can't make it any different. நாம் காரியத்தை தள்ளிவிட முயற்சிக்கிறோம். நாம் அதை நம்முடைய நேரமாக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்மால் அதை ஒருபோதும் செய்ய முடியாது. தேவன் அதை அவருடைய நேரத்தில் செய்கிறார். நாம் அதில் எந்த வித்தியாசத்தையும் செய்ய முடியாது. Yesterday, standing in the backyard of my sister that lives next door to his sister Wood, we was noticing a little cocoon that had formed on a tree, and the wind was blowing it back and forth. நேற்றைய தினம் பக்கத்து வீட்டில் வசிக்கும் என்னுடைய சகோதரி வுட்ஸ் அவர்களுடைய பின்முற்றத்தில் நின்று கொண்டு ஒரு மரத்தின் மேல் உருவாகிக் கொண்டிருந்த சிறிய புழுக்கூட்டை நாங்கள் கவனித்துக் கொண்டிருந்தோம். காற்றானது அதை முன்னும் பின்னுமாக அசைத்துக் கொண்டிருந்தது. And she was telling me that in the streams of the deserts, I believe it, she was reading an article about the cocoon. It's a little worm that goes in there and forms a little shell around him to keep him through the cold. அவள் புழுக்கூட்டை பற்றின ஒரு கட்டுரையை வாசித்துக் கொண்டிருந்தாளாம். அது பாலைவனங்களின் ஓடைகளில் என்று நான் நினைக்கிறேன். அவள் அதை சொல்லிக் கொண்டிருந்தாள். ஒரு சிறிய புழு அங்கே உள்ளே போய் குளிரில் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஒரு சிறிய ஓடு ஒன்றை அதனை சுற்றி உருவாக்கிக் கொள்ளுகிறது. But when it comes time, this person who was dealing with the little fella, they seen the little cocoon moving and wiggling around, and they felt so sorry for the little fella, so they thought they would just cut the end of it off and let the little bug out. ஆனால் அந்த நேரம் வரும்பொழுது இந்த சிறிய நபரோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நபர் இந்த புழு அசைந்து கொண்டும் நெளிந்து கொண்டும் இருப்பதை அவர்கள் பார்த்து விட்டார்கள். அந்த சிறு நபருக்காக அவர்கள் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். எனவே அவர்கள் அதன் முனையை அறுத்துவிட்டு அந்த சிறிய பூச்சியை வெளியே வரவிடலாம் என்று நினைத்தார்கள். Because when he come out of there, he was going to have wings. He went in as a bug or a little worm. He comes out with wings in a more like a glorified state. ஏனென்றால் அங்கிருந்து அது வெளிவந்தவுடன் அதற்கு இறக்கைகள் இருக்க போகிறது. அது உள்ளே போகும்போது ஒரு பூச்சியை போன்று அல்லது ஒரு சிறிய புழுவை போன்று சென்று மேலும் ஒரு மகிமையடைந்த நிலையை போன்று அது இறக்கைகளோடு வெளியே வருகிறது. And as he was wiggling and pulling and tugging and beating and biting and trying to get out of the cocoon, they felt sorry for him, so they thought they would just give him a shortcut. So they go get the scissors and cut the end off. அது நெளிந்து கொண்டும் இழுத்துக் கொண்டும் இடித்துக் கொண்டும் அடித்துக் கொண்டும் கடித்துக் கொண்டும் அந்த புழுக்கூட்டிலிருந்து வெளியே வர முயற்சித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் அதற்காக வருத்தப்பட்டார்கள். ஆகவே அதற்கு சரியாக ஒரு குறுக்கு வழி கொடுக்கலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். எனவே அவர்கள் போய் ஒரு கத்தரிக்கோலை கொண்டு வந்து அதன் முனையை வெட்டிவிட்டார்கள். And when they cut the end off, the little bug come out, but he never was right because he didn't have any strength in his body. He couldn't use his wings.
அவர்கள் அந்த முனையை வெட்டின போது அந்த சிறிய பூச்சி வெளியே வந்தது. ஆனால் அது சரியா இல்லை. ஏனென்றால் அதன் சரீரத்தில் அதற்கு எவ்விதமான பலனும் இல்லை. அதனுடைய ரெக்கைகளை அதனால் உபயோகிக்க முடியவில்லை. And I think that's the way we've tried to duplicate to get out to the altar and say this, that, and the other, and try to get the people back to God or into the church or to come to Christ. Just let them boo-hoo it out. That's all. Just work your way out of it. That's all. நாமும் கூட அந்த விதமாகத்தான் அதை அப்படியே செய்ய முயற்சிக்கிறோம் என்று நினைக்கிறேன். பீடத்தண்டை வாருங்கள் என்று கூறுகிறோம். இதை சொல்லுங்கள், அதை அல்லது மற்றதை ஜனங்களை திரும்ப தேவனிடத்திற்கு அல்லது சபைக்குள்ளாக அல்லது கிறிஸ்துவிடத்திற்கு வரும்படியாக கொண்டு வர முயற்சிக்கிறோம். அவர்கள் அதை பூ ஹூ என்று சொல்லிக் கொண்டு வர அப்படியே அனுமதிக்கிறோம். அவ்வளவுதான். அதினின்று வெளிவர உங்களுடைய வழியை உண்டாக்கிக் கொள்கிறீர்கள். அவ்வளவுதான். If you try to give them a shortcut, they'll never able to stand. I just like to see them struggle and work at it till God gives them a real birth in the natural way. Just give them the real birth. Just நீங்கள் அவர்களுக்கு ஒரு குறுக்கு வழியை கொடுக்க முயற்சித்தால் அவர்களால் ஒருபோதும் நிற்கவே முடியாது. தேவன் அவர்களுக்கு இயற்கையான வழியிலே ஒரு உண்மையான பிறப்பை கொடுக்கும் மட்டும், சரியாக அவர்களுக்கு அந்த உண்மையான பிறப்பை கொடுக்கும் மட்டும் அவர்கள் போராடி அதிலே கிரியை செய்வதை காணும்படியாக நான் சற்று விரும்புகிறேன். People say, well, honey, I think you've prayed enough. You just stay there until you're ready to fly. That's the only thing. God has a way of doing it. ஜனங்கள், நல்லது தேனே, நீ போதுமான ஒரு ஜெபித்திருக்கிறாய் என்று நான் நினைக்கிறேன் என்று கூறுகிறார்கள். நீங்கள் பறப்பதற்கு ஆயத்தமாகும் வரைக்கும் நீங்கள் அப்படியே அங்கேயே தரித்திருங்கள். அந்த ஒரே காரியம்தான். அதை செய்வதற்கு தேவன் ஒரு வழியை உடையவராயிருக்கிறார். Oh, well, if you want to be good, just go over to join the church. Mama went to the same church. That might be just fine. But you know, it takes a death to bring a life. Amen. ஓ, நல்லது. நீங்கள் நல்லவர்களாய் இருக்க விரும்பினால் அப்படியே சபையை சேர்ந்து கொள்ளும்படியாய் போங்கள். அம்மா அதே சபைக்குத்தான் சென்றார். அது அப்படியே அருமையா இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும், ஒரு ஜீவனை கொண்டு வர அது ஒரு மரணத்தை எடுக்கிறது. And we got to die. Until then we are so dead that there can be a new life come in. Then our wings will be valuable and our experience that we have will be valuable to others and to ourselves. நாம் மரித்தாக வேண்டும். அது மட்டுமாக ஆகையால் அங்கே ஒரு புதிய ஜீவன் உள்ளே வரும்படியாக நாம் அவ்வளவாய் மரிக்கிறோம். அப்பொழுது நம்முடைய ரெக்கைகள் பயனுள்ளதாக இருக்கும். நமக்கு இருக்கின்ற நம்முடைய அனுபவம் மற்றவர்களுக்கும் நமக்கும் பயனுள்ளதாக இருக்கும். Israel wasn't ready, but God was ready. And he had a little baby born by the name of Moses. And he was right there at the age of 40 to take the children out. But Israel wasn't ready. இஸ்ரவேல் ஆயத்தமாய் இருக்கவில்லை, ஆனால் தேவன் ஆயத்தமாய் இருந்தார். அவர் மோசே என்ற பெயருடைய ஒரு சிறு குழந்தை, பிறந்த குழந்தை அவருக்கு இருந்தது. பிள்ளைகளை வெளியே கொண்டு செல்ல 40 வயதில் அவன் சரியாக அங்கே இருந்தான். ஆனால் இஸ்ரவேலோ ஆயத்தமாய் இல்லை. And by the reason they wasn't ready, then they had to labor 20 years longer, or 40 years longer it was. 40 years longer they had to toil down in Egypt, when they would have been able to have come out 40 years before that, if they had only been ready. அவர்கள் ஆயத்தமாய் இல்லாத காரணத்தினால் அப்பொழுது அவர்கள் 20 வருடங்கள் அதிகமாக அல்லது 40 வருடங்கள் அதிகமாக வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது. 40 வருடங்கள் அதிகமாக அவர்கள் எகிப்திலே கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது. அவர்கள் மட்டும் ஆயத்தமாய் இருந்திருந்தால் 40 வருடங்களுக்கு முன்பாகவே அவர்களால் வெளிவந்திருக்க முடியும். God was ready because the time of the promise drew nigh. God sent an angel down to the earth to make ready the people to fulfill His word. Amen. For God always keeps His word. Amen. தேவன் ஆயத்தமாய் இருந்தார். ஏனென்றால் வாக்குத்தத்தத்தின் நேரமானது நெருங்கி வந்தது. தேவன் ஜனங்களை ஆயத்தப்படுத்த, அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற, அவருடைய வார்த்தையை எப்பொழுதும் தேவன் காத்துக்கொள்ளும்படியாக பூமிக்கு ஒரு தூதனை அனுப்பினார். He said to Moses, I have seen the afflictions of my people. Now I have heard their groans and their cries because of the taskmasters, and I have remembered. Amen. I have remembered my word, my promise. Amen. அவர் மோசேயினிடத்தில், என் ஜனங்களுடைய உபத்திரவங்களை நான் கண்டு ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்களுடைய பெருமூச்சுகளையும் கூக்குரல்களையும் கேட்டேன். நான் நினைவு கூர்ந்தேன். நான் என்னுடைய வார்த்தையை,
என்னுடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தேன் என்றார். 400 years had passed, but God still remembered His word. 400 வருடங்கள் கடந்தன, ஆனால் தேவன் இன்னமும் அவருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்தார்.